அரசுடைய ஒருங்கிணைந்த சேவை மையத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் வந்து முதுநிலை ஆலோசகர், வழக்கு பணியாளர் அப்படின்ற 2 பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நம்ம கல்வி தகுதி அடிப்படையில் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படுது. ஸோ சூப்பரான இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அறிவிப்பு. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் போய் நீங்கள் முழுமையாக பார்த்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் நீலகிரி மாவட்ட சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர், அந்த ஒன் ஸ்டாப் சென்டருக்கு கீழ்கண்ட பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளதால் தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தங்குமிடம், உணவு, உளவியல் ஆலோசனை இதெல்லாம் வந்து தற்காலிகமாக கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு. ஸோ இந்த பெண்களுக்கான இந்த சேவை மையத்தில் தான் இப்போ வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்ன பதவி, இதற்கான கல்வித்தகுதி என்ன, சம்பளம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதுநிலை ஆலோசகர், சீனியர் கவுன்சிலர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கல்வித்தகுதி சமூக பணி, ஆலோசனை உளவியல் அல்லது மனித வள மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 2 ஆண்டுகள் தொண்டு நிறுவனங்கள், அரசு சார்ந்த திட்டங்களில் பணிபுரிந்தவராகவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் 1 வருடம் ஆலோசனை வழங்குவதில் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ கல்வித்தகுதி வந்து அவங்க குறிப்பிட்ட அந்த பாடத்திட்டத்தில் வந்து முதுநிலை பட்டம் கேட்டிருக்காங்க. 2 வருடங்கள் அரசு அல்லது தொண்டு நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம், 1 வருடம் வந்து உளவியல் ஆலோசனை, அந்த வன்முறைக்கு எதிரான உளவியல் ஆலோசனையில் அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு உள்ளூரில் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பானது நீலகிரி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் 20,000. ஸோ இந்த உளவியல் ஆலோசகர் பதவிக்கு வந்து 20,000 சம்பளம். அடுத்த பதவி சமூக நலன் ஓகே, அதாவது கேஸ் ஒர்க்கர், இது வந்து வழக்கு பணியாளர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பதவிக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சமூக பணி, உளவியல் அல்லது மனிதவள மேலாண்மையில் இளங்கலை பட்டம். ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 1 ஆண்டு தொண்டு நிறுவனங்கள், அரசு சார்ந்த திட்டங்களில் பணிபுரிந்தவராகவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் 1 வருட ஆலோசனை வழங்குவதில் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ அதே தான், இவங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தால் போதும். 1 வருட அரசு அல்லது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் பணிபுரிந்த அனுபவம் ப்ளஸ் 1 வருடம் வந்து உளவியல் ஆலோசனை வழங்குறதுல அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு வந்து மாத சம்பளம் ரூபாய் 15,000. ஸோ இந்த பதவிக்கும் நீங்கள் வந்து உள்ளூரில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மொத்தம் வந்து 4 வேகன்சி. ஒன்று வந்து முதுநிலை ஆலோசகர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1, கேஸ் ஒர்க்கர், நம்பர் ஆஃப் வேகன்சி 3. ஓகே, எனவே ஒருங்கிணைந்த சேவை ஒன் ஸ்டாப் சென்டருக்கு மேற்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், உதகையில் 22/3/2024க்குள் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 22/3/2024. ஸோ அன்றைக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சென்று சேர்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ நம்ம வந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் வளாகம், ஃபிங்கர் போஸ்ட், உதகை 843-006. ஸோ இந்த முகவரிக்கு 643-006. ஸோ இந்த முகவரிக்கு வந்து நம்ம கடைசி தேதிக்கு முன்னே விண்ணப்பங்கள் அனுப்பணும். ஸோ பெண்களுக்கான இந்த ஒருங்கிணைந்த சேவை மைய வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.